அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்னோட டிஐஎம்எல் vlog ஒன்று தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப இன்னோவேட்டிவாகலாம் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த vlogல அப்படி எதுவும் இருக்காது. சில டேஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட லைஃப்பில் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து எதுவுமே பண்ண தோணாது, ரொம்ப லேசியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் காஃபியோ டீ லவ்வர்ஸுக்கு இந்த மாதிரி காலையில் குடிக்கும்போதே அந்த நாள் ரொம்ப ரிஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப நல்லாவுமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்குமே அப்படி தான், காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டேனாலே ஹாஃப் மைண்ட் சரியாகிடும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம தூங்கி எழுந்திரிச்சு பெட்டை மேக் பண்ணுறது தான். இது ஒரு பெரிய ரிலீஃப்னே சொல்லலாம். நம்ம என்ன வேலை இருந்தாலுமே காலையில் எழும்பி இந்த வேலையை பார்த்து வச்சிட்டோன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே டே நல்லா இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நம்மளோட வேலைகளை நம்ம தான் பார்த்தாகணுங்கிறப்போ நம்ம தான் மோட்டிவேட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆகணும். இன்னொருத்தர் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். அந்த டைமுக்கு நம்மளோட வேலையை நம்மளே பார்த்துடலாம். அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும்னுலாம் முடியாது. எல்லாருமே 100% சார்ஜ் போட்ட மாதிரி பேட்ரி லோவாகாமலே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ தான் நம்ம ஒர்க் பண்ணாலுமே கொஞ்சம் நேரம் போகும்போது நம்மளோட பேட்ரியுமே லோவாகத்தான் செய்யும். அந்த மாதிரி நேரங்களில் நாம் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறப்போ நம்மளோட மைண்ட் ரொம்ப எந்துவாகி திரும்பவுமே ஃபுல் சார்ஜ் போட்ட மாதிரி ஆகிடும். அதில் ஒன்று தான் எனக்கு காலையில் டீயோ காஃபி குடிக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, காலையில் நான் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா தியா தூங்கிட்டு இருந்தான்னா என்னால் பெட் மேக் பண்ண முடியாது. அவள் எழும்பி வந்ததுக்கப்புறமா தான் நான் பெட்டை போடுற மாதிரி இருக்கும். பிஃபோர் மேரேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா, நம்மளோட பெட்டை நாம் மாத்திரம்தான் அதில் தூங்குவோம்னு இருக்கிறப்போ எழுந்ததுமே பெட்டை மடித்து வைக்கிறதாக இருக்கட்டும், பெட்டை ஒழுங்காக போடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணி வச்சுட்டா நான் ரூமை விட்டு வெளியே போவேன். ஆனால் இப்போலாம் மேடம் தூங்கி எழும்பும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் அதை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவள் எழுந்துட்டான்னா அவளோடு சேர்ந்து தான் நானும் பெட்டை போடுற மாதிரி இருக்கும். ஹெல்ப் பண்ணுறேன்னு பேரில் நான் ஒரு பக்கம் போட்டுட்டு இருந்தா அவள் இன்னொரு பக்கம் இழுத்துட்ருப்பா. எப்படியோ ஒரு மாதிரியாக போராடி 2 பேருமே சேர்ந்து பெட்டை போட்டு முடிச்சிருவோம். ஆனால் முன்னாடி எல்லாமே நான் பெட்டை போட்டேன்னா நானாக கழிக்கும் வரைக்கும் அது கலையவே கலையாது. ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா, போட்டு வச்சுட்டு நான் இங்கால போய் அங்கால வாரத்துக்குள்ளேயே திரும்பவுமே பெட்டு கலைஞ்சிடும். சில நேரங்கள்லாம் எனக்கு தோணும், எதுக்காக நம்ம பெட்டை மேக் பண்ணணும், அது அதர் பாட்டிலே இருக்கட்டும், எப்படியுமே இதை இவங்க கலைக்கத்தானே போகிறாங்க, அப்படி எனக்கு தோணும். சின்ன பெட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு மாதிரி சமாளித்து நம்மளே இழுத்து போட்டுடலாம். பட் இந்த பெட் பார்த்திங்கன்னா கிங் சைஸை விட ரொம்ப பெருசாக இருக்கும் போல். இதுக்கு பெட்ஷீட் தேடி வாங்குறதுக்கே ஒரு பெரிய பாடாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நாங்கள் இப்போ இருக்கிற வீடு ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக எடுத்ததுனால ஓனரே எல்லா திங்ஸும் கொடுத்துட்டாங்க. நாங்கள் 3 மாதம் ஒரு வீட்டில் இருந்தோன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த வீடு புதுசாக நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் யூஸராக இருந்தோம். ஆனால் இந்த வீடு பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு நிறைய கிட்ஸ் இருந்திருக்கும் போல். அதனாலேயே இந்த பெட் வாங்கி போட்டிருந்தாங்க. ஸோ போகும்போது அதை இங்கேயே போட்டுட்டு போயிட்டாங்க. நாங்களும் தூக்கி வெளியில் போட சொல்லி ஓனர்கிட்ட சொல்லியிருந்தோம். பட் அவர் இன்ன வரைக்கும் அதை எடுக்கலை. அதனால நாங்களும் எங்களோட திங்ஸை வச்சுட்டு அதிலேயே பெட்ஷீட் போட்டு கொடுத்துருவேன். தியா அதில் தூங்கிப்பாவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நாங்கள் தூங்கும் வரைக்கும் அதில் தூங்குவா. நாங்கள் எங்கே போகிறோமோ எங்களுக்கூடயே அவள் தூங்கிடுவா. நானும் ட்ரை பண்ணி பார்ப்பேன் தனியாக தூங்கட்டும்னு. சம்டைம்ஸ் ஈவினிங்கில் அவளுக்கே தூக்கம் வரப்போலாம் அவவே அழகாக ஓடி போய் அதில் தூங்கிடுவா. இந்த பெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அவக்குமே நல்ல கம்பேக்டாக இருக்கிறதுனால அவൾക്ക് தூக்கம் வர டைமில், அதுவும் ஈவினிங்கில் மட்டும்தான் இந்த இடத்துல மேடம் தூங்குவாங்க. சரின்னு அவக்குமே ஒரு பெட் கவரை போட்டு பில்லோவை போட்டு நானும் வச்சுருவேன், அவளுக்கு தூக்கம் வர டைமில் தூங்கட்டும்னு. காலையில் இந்த வேலையெல்லாம் முடித்தாலே ஒரு பெரிய ரிலாக்ஸ்டாக இருக்கும்.
கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்ப்பேன், இல்லைன்னா ஃபோனை நோண்டிட்டு இருப்பேன். நம்மளோட யூடியூப் கமெண்ட்ஸ் வரும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி டைமில் நான் ரிப்ளை பண்ணிகிட்ருப்பேன். எந்த வேலை செஞ்சாலுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அடுத்த வேலையை பண்ணும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். எடுத்ததுமே எல்லாத்தையும் முடிக்கணும்னு நான் ஆரம்பத்தில் நினப்பேன். ஆனால் அது நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னா அந்த வேலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வராது, நம்மளுமே ரொம்ப டயர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக நம்ம ரெஸ்ட் எடுக்கும்போது இல்லை நம்மளுக்கான மீ டைம் எடுக்கும்போது நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச சில விஷயங்களில் செய்கிறது நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நான் என்னோடய யூடியூபர்ஸுக்கு ரிப்ளை பண்ணுற டைம் இருக்கும். அது எனக்கு சம்டைம்ஸ் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். நிறைய வீடியோ போடுறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். சில நேரங்களில் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரத்தான் செய்யும். எல்லாருக்குமே எடுத்ததுமே நல்ல கமெண்ட் வரும்னு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. சிலர் நம்ம என்ன விஷயம் செஞ்சாலுமே நெகட்டிவாக பேசுகிறதுக்குன்னு இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களையெல்லாம் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக வர கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹாப்பியாக நான் ரிப்ளை பண்ணிகிட்ருப்பேன். அதுக்காக நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்கள பண்ண வேணான்னு சொல்லலை. நீங்கள் சில விஷயத்த நல்லதுக்காக சொல்கிறீங்கன்னா அதை கொஞ்சம் டீசெண்டான வேலையும் சில நல்ல வேர்ட்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி சொன்னிங்கன்னா அது நெகட்டிவ் கமெண்ட் ஆகாது. நீங்கள் ஒரு பெரிய வேல்யூவான கமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாருமே கஷ்டப்பட்டதாக இந்த யூடியூபர் செய்கிறோம். ஸோ எல்லாருக்கும் பின்னாடியும் நிறைய எஃபர்ட் இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு செகண்ட் இருந்து யோசிச்சுட்டு பண்ணுங்கள். இதை எனக்காகன்னு நான் சொல்லலை. இப்போ நிறைய யூடியூபர்ஸ் இந்த ஒரு பிரச்சனைகளை ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க. ஸோ அதுக்காகத்தான் நானும் சொன்னேன். நானும் ஒரு யூடியூபருங்கிற வகையில் எனக்கும் அந்த பெயின் புரியுங்கிறதுனால இதை உங்கள்கிட்ட ஜஸ்ட்டு சஜஷனாக சொல்கிறேன். உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட் பண்ணணும்னு இருந்தால் அதில் அவங்களுக்கு என்ன குறை இருக்கோ அதை கொஞ்சம் கைண்டான வேர்ட்ஸ் போட்டு பண்ணிங்கன்னா அவங்களே அதை திருத்தி கொள்கிற மாதிரியும் இருக்கும். அன்றைக்கி லஞ்சுக்கு எக் ரோஸ்ட் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப மினிமலான மசாலா போட்டு ரொம்ப டேஸ்டியாக பண்ணலாம். ஸோ இதுக்கு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்குங்கிறதுனால மோஸ்ட்டாக என்னோடய சமையலில் நிறைய பொட்டேட்டோ சேர்த்து பண்ணுவேன். இந்த எக் ரோஸ்ட்டுக்குமே பொட்டேட்டோவை நான் டைஸ் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இதில் உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதை நல்லா வேக விடணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு உருளைக்கிழங்கும் வெந்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மற்ற மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கணும். மசாலான்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலான மசாலா சேர்த்து செஞ்சாலே இந்த ரோஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கட்டர்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி, அதுக்கப்புறமா சீரகத்தூள், சோம்புத்தூள் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அது கூடயே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையில் ஜஸ்ட்டு ஸ்ப்ளிட் போட்டுட்டு அதையும் அது கூட சேர்த்து நல்லா அந்த மசாலா கூட கோட்டாகிற மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சு இறக்கினிங்கன்னா ரொம்ப சூப்பரான எக் ரோஸ்ட் ரெடி ஆகிடும். ஒருத்தர் ஒரு கமெண்டில் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கும்போது தியாவை யார் பார்த்துப்பான்னு. ஆப்வியஸ்லி நான் மட்டும்தான் அவள் இங்கே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறமா என் கூட மட்டும்தான் தியா இருப்பாள். அதனால நான் என்ன வேலை பண்ணாலுமே அவளுமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாள். நான் என்ன செஞ்சாலும் அவளும் செய்யணுன்னுட்டே இருப்பாள். அதுலேயுமே நம்ம ஏதாச்சும் வேறொரு ஒர்க்கில் அவள் மறந்து இருந்துட்டோன்னா வேணும்னே அவளோட அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட ஓடி
ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அவங்க மேலே நம்ம அட்டென்ஷன் படுற மாதிரியே பார்த்துப்பாங்க. இது என்னோட குட்டின்னு மட்டும் இல்லை, பொதுவாகவே இது குட்டீஸோட பழக்கம். ஸோ நம்ம என்ன வேலை பண்ணாலுமே அவங்க மேலேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நம்ம வேலை பண்ணும்போது அவங்களுக்கு முடிஞ்ச வேலையை நம்மளும் கொடுத்து அவங்களையும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டோம்னா அவங்களுக்கும் அந்த தோட் வராது. அடுத்தது நாங்கள் ஷாப்பிங் போகும்போது தியா இந்த பாப்சிக்கல் பாரை அவளாவே எடுத்து இதை வச்சுக்கிட்டா. ஸோ இன்றைக்கி வாட்டர்மெலனில் தான் ஒரு ஐஸ் பாப்சிக்கல் செய்யலான்னு சொல்லிட்டு நானுமே எடுத்திருந்தேன். நார்மலாகவே தியாவுக்கு ஃப்ரூட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே ஃப்ரூட்ஸ் கொடுத்து இப்போலாம் வாட்டர்மெலன்னா அவள் சாப்பிடவே மாட்டேங்கிறா. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி வாட்டர்மெலனில் கொஞ்சமாக சுகர் போட்டு நார்மலான வாட்டர் ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம அப்படியும் சேர்க்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கணும். சின்னவங்களுக்கு கொடுக்கறதுனால இதை நான் ஃபில்டர் பண்ணியே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ இவங்களுக்கும் கொஞ்சம் ஐ கேச்சிங்காகவும் சாப்பிட்றதுக்கும் நல்லாவும் இருக்குது. இந்த மாதிரி ஊற்றி நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவுமே ஃப்ரீசரில் இருந்தால் ரொம்ப சூப்பராகவே டீமோல்ட் ஆகும். இதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் பேக் சைடில் நல்லா தண்ணியில் காட்டிட்டு ஓப்பன் பண்ணோன்னா உடனடியாக இது வந்துடும். காலையிலேயே தியா ஒன்றை சாப்பிட்டா. நான் வீடியோக்காக தான் இப்போ காமிக்கிறேன். தியாவுக்கு ரொம்ப ஞாபகம், அதனால் நைட்டு வச்சதை தாங்கன்னு கேட்டு காலையிலே ஒன்று சாப்பிட்டா. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் கேஷுவல்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ்ஷை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.